யூடியூபர்ஸ் ஃபைட். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கன்சிஸ்டண்ட்டாக யூடியூபர்ஸ்குள்ளே ஒரு ஃபைட் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு காரணமாக அவங்க சொல்கிறது, அவன் நேர்மையாக இல்லை, மக்களுக்கு உண்மையாக இல்லை, ஏமாத்துறான், ஸ்கேம் பண்ணுறான், பணத்தின் பின்னால் ஓடுறான். ஒருத்தன் ஏன் நேர்மையாக இருக்கணும்? ஒருத்தன் நேர்மையாக இருக்கான் இல்லைங்கிறது அவனை பொறுத்தது. ஆனால் உங்களுக்கு ஒருத்தன் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் அவனை கம்பல் பண்ணுறீங்க? நான் மக்களை கேட்குறேன். மக்களுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது. ஒருத்தன் ஸ்க்ரீனில் வந்துட்டான், ஸ்க்ரீனில் வந்து உங்ககிட்ட பேசிட்டான், இல்லை டயலாக் அடிக்கிறான், உங்களோட டிஜிட்டலாக இணையத்தின் மூலமாக கனெக்ட் ஆகிட்டான், இல்லை ஒரு ஸ்க்ரீன் மூலமாக உங்களோட கனெக்டடாக இருக்கான் அப்படின்னா உடனே அவன் உங்களுக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா சினிமாவிலேருந்து. அப்போது ஸ்க்ரீனுக்குள்ளே வந்த ஒருத்தருக்கும் இப்போது உங்கள் முன்னாடி ஸ்க்ரீனுக்குள்ளே வர ஒருத்தருக்கும் என்ன வித்தியாசம்னா, அந்த டைமில் ஸ்க்ரீனுக்குள்ளே ஒருத்தர் வரணும் அப்படின்னா லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தனாக தான் இருப்பான். நீங்கள் அவங்கள பார்க்கணுன்னா சினிமா ஸ்க்ரீனுக்குள்ளே தான் பார்க்கணும். அண்ட் அதே சமயம் அவங்க ரொம்ப நல்லவங்க, நேர்மையானவங்க, நமக்கு நல்லது பண்ணுவாங்க, நமக்கு நல்லது நினைப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு அப்போ இருந்துச்சு. மக்கள் அப்படி நினைக்க ஸ்க்ரீனில் தோன்றினவர்களும் கிட்டத்தட்ட அந்த வேவ் லென்த்தை மேட்ச் பண்ணிடணும், எப்படியாவது நம்ம நேர்மையானவனாக காமிச்சிக்கணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஸ்கேலுக்கு பக்கத்தில் வந்தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கிற ஸ்க்ரீனுங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்களும் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இன்றைக்கி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறீங்கன்னா, நாளைக்கு ஒரு லைவ் போட்டிங்கன்னா நீங்களும் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே இருப்பீங்க. நீங்களும் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே தெரிகிற ஒரு ஹீரோவாக மாறிடுறீங்க. அப்போ ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்த லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் மாதிரி இப்போ ஸ்க்ரீனுக்குள்ளே இருக்கிற லட்சத்தில் ஒருத்தன் கோடியில் ஒருத்தன் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வெளில இருந்து அவனை பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் ஸ்க்ரீனுக்குள்ளே இருந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கும் அவனுக்குமான வித்தியாசம் அவ்வளவே தான். மற்றபடி அவன் உங்களுக்கு நேர்மையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறதோ இல்லை நீங்கள் அவனுக்கு நேர்மையாக இருக்கீங்களான்னு அவன் எதிர்பார்க்குறதோ சாத்தியமே இல்லாத விஷயம். அண்ட் பாகவதர் காலத்திலேயே தன்னை ஒரு தெய்வமா லட்சத்தில் ஒருத்தனா கோடியில் ஒருத்தனா மக்கள் பார்த்துட்டு இருக்கிற டைம்லேயே பாகவதர் மேலேயே ஒரு கொலை கேஸ் இருந்துச்சு. பாகவதர் மேலேயே கொலை கேஸ் இருக்கும்போது பாத்ரூம் டூர் போடுறவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்போ 2D அனிமேஷனில் ஸ்டோரி டெல்லிங் பண்ணிட்டு இருக்கவங்ககிட்ட எதிர்பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஒரிஜினலாகவே நான் வில்லன்மா.